வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் காவிரி டெல்டா பகுதிகளின் பாசன தேவைக்காக வருகின்ற செப்டம்பர் 1ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் அவர்கள் சேலம் மாவட்டத்தில் உள்ள மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் செப்டம்பர் 1ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் அம்மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் அவர்களின் தலைமையில் இன்று காலை 11 மணிக்கு விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு 17 புதிய மருத்துவ வசதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் ஆகஸ்ட் 29ஆம் தேதியன்று ரேஷன் அட்டை கைரேகை பதிவு சிறப்பு முகாம் நடைபெறுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். திருத்தணி முருகன் சுவாமி கோவிலில் அர்ச்சகர்களுக்கு இன்று பூநூல் அணியும் நிகழ்ச்சி நடைபெறுவதால் இக்கோவிலில் மதியம் 12 மணி முதல் மாலை 4 மணி வரை பக்தர்களுக்கு சாமி தரிசனம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் ஆவணி மாத பௌர்ணமி கிரிவலம் செல்ல இன்று உகந்த நாள் என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று ஆவணி அவிட்டம் மற்றும் பௌர்ணமி தினமான இன்று பத்திரப்பதிவிற்கு கூடுதல் டோக்கன்கள் வழங்கப்படும் என்று பத்திரப்பதிவுத்துறை அறிவித்துள்ளது. முகூர்த்த நாள் பௌர்ணமி மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மனித உரிமைகள் ஆணையத்திற்கு 2 உறுப்பினர்களை நியமனம் செய்து அரசு உத்தரவிட்டுள்ளது. பிரதமர் இல்லம் அருகே உள்ள குடிசைகளை அகற்ற 6 வாரம் கெடு விதித்ததை தொடர்ந்து மக்களுக்கு மாற்று குடியிருப்பு வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் டெல்லி உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்தியாவில் கடந்த 2 ஆண்டுகளில் ஏடிஎம்களின் எண்ணிக்கை 9000 வரை குறைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணியை மேற்கொள்ள 5 மாவட்டங்களுக்கு 42 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து நீர்வளத்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விதித்த கூடுதல் வரிக்கு பதிலடியாக அமெரிக்காவின் 700 பொருட்களுக்கு 50% வரை வரியை உயர்த்துவது என்று கனடா தெரிவித்துள்ளது. மேலும் இவ்விலை உயர்வு செப்டம்பர் 8ஆம் தேதி அமலுக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் சுவாமி கோவிலில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். உத்தரப்பிரதேசத்தில் 60 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் சாதாரண அரசு பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யும் திட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் மீண்டும் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களை சந்திக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை 1 சவரன் 1,20,080 ரூபாயாகவும் 1 கிராம் 15,010 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 265 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு உட்பட நாட்டின் 4 முக்கிய மாநிலங்களில் அரிய வகை கனிம சுரங்கங்களை அமைப்பதற்காக 20 முன்னணி நிறுவனங்கள் விண்ணப்பம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மிலாது நபி வாழ்த்துக்கள் என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவித்ததை தொடர்ந்து ஏகனாபுரம் மக்கள் மற்றும் விவசாயிகள் அவரை தலைமை செயலகத்தில் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் ஃபேன்சி வாகன பதிவு எண்களுக்கான ஆன்லைன் ஏலம் செப்டம்பர் 1இல் நடைபெறுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையின் மாண்பை காக்க ஆளும் கட்சி உறுப்பினர்களுக்கு கூடுதல் பொறுப்பு உள்ளது என்று சபாநாயகர் பிரபாகர் அவர்கள் தெரிவித்துள்ளார். விருதுநகர், அருப்புக்கோட்டை, சாத்தூர், திருச்சுழி அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் 2026ஆம் ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருத்தணி முருகன் சுவாமி கோவிலில் ஜூன் 30ஆம் தேதியுடன் குத்தகை உரிமம் முடிந்த நிலையில் திருக்கோவிலில் சார்பில் நேரடி பிரசாதம் விற்பனை நேற்று முதல் தொடங்கியது. நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் மழையின் காரணமாக புழல் ஏரிக்கு நீர்வரத்து சற்று அதிகரித்துள்ளது. சைபர் மோசடி நிதி இழப்பில் தமிழகம் 4வது இடத்தில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மூலப்பொருட்களின் விலை உயர்வால் கடலை மிட்டாய் கிலோவிற்கு 25% விலை உயர்த்தப்படுவதாக உற்பத்தியாளர்கள் அறிவித்துள்ளனர். சர்க்கரை இறக்குமதி நடவடிக்கையின் காரணமாக சர்க்கரையின் ஆலை விலை சுமார் 18% குறைந்து 1 கிலோ 55 குறைந்துள்ளது என்று உணவுத்துறை செயலாளர் சஞ்சீவ் சோப்ரா அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார்.
தமிழ்நாட்டிற்கு காவிரியில் இருந்து 9,000 கனஅடி நீர் திறக்க கர்நாடகாவிற்கு மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. 2010ஆம் ஆண்டிற்கு முன்பு நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று சட்டசபையில் அரசினர் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சென்னை மாநகராட்சி பகுதியில் பொது இடங்களில் உள்ள மரங்களை உரிய அனுமதியின்றி வெட்டினால் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. கோவை குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கின் காரணமாக பொதுமக்களின் பாதுகாப்பை கருதி இன்று முதல் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோதுமை, மைதா, ரவை உள்ளிட்டவை மீதான ஏற்றுமதி தடையை ஒன்றிய அரசு நீக்கியுள்ளது. சென்னையில் புதிதாக 130 தாழ்தள குளிர்சாதன மின்சார பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் விஜய் அவர்கள் தொடங்கி வைத்தார். எழும்பூர் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக இன்று முதல் செப்டம்பர் 6ஆம் தேதி வரை இரவு நேர மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுகிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை 2029இல் செயல்படுத்துவது சாத்தியம் என்று நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவர் பிபி சௌத்ரி அவர்கள் தெரிவித்துள்ளார். அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக ஆண்டிற்கு 3 சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார். மேலும் இத்திட்டமானது வருகின்ற பொங்கல் பண்டிகை முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து மகளிருக்கான வெற்றி பயணம் திட்டத்தின் கீழ் அனைத்து பேருந்துகளிலும் மகளிருக்கு கட்டணமில்லா பயணம் விரிவுபடுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார். மேலும் இத்திட்டம் அக்டோபர் 2ஆம் தேதி முதல் பயன்பாட்டிற்கு வர உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சுமார் 1000 புதிய அரசு பணியிடங்கள் விரைவில் எழுத்துத் தேர்வு மூலம் நிரப்பப்படும் என்று துணைநிலை ஆளுநர் தெரிவித்துள்ளார். தனக்கு எதிரான பொருளாதார போர் தொடர்ந்தால் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக ஒரு துளி எண்ணெய் கூட ஏற்றுமதி செய்யக்கூடாது என்று அமெரிக்காவிற்கு ஈரான் எச்சரித்துள்ளது. புதுச்சேரியில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் பெண்களுக்கான திருமண நிதியுதவி 35,000 ரூபாயிலிருந்து 75,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்கள் அறிவித்துள்ளார். 66 கலைஞர்களின் படைப்புகளுடன் சென்னையில் சகலகலா கலை கண்காட்சி நடைபெற்று வருகிறது. தஞ்சாவூர் மாவட்ட காவல்துறையில் காவலர்கள் மீதான லஞ்ச புகார்களை விசாரிக்க ஊழல் ஒழிப்பு தனிப்பிரிவு அமைக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் கோப்பையில் பங்கு பெற ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எம்எல்ஏக்களுக்கு அரசு சார்பில் கார் சொந்தமாக வழங்கப்படாது என்றும் 5 ஆண்டுகள் பயன்படுத்துவதற்காகவே வழங்கப்படும் என்றும் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் தெரிவித்துள்ளார். திருச்சி கிழக்கு உட்பட 5 தொகுதிகளுக்கு செப்டம்பர் 8ஆம் தேதி வரை இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.